இந்த காட்சியை பாருங்களேன். இந்த மாதிரி நாய்களை செருப்பால அடிக்கணும். எங்க ஊரு கீழக்கரை பாசையில திட்டுனா கழிச்சில போவான், பேதில போவான், மண்ணா போவான், நாசமத்து போவான். இதுதான் கரெக்டா இருக்கு. இந்த நாய்களா கஷ்டப்பட்டு உங்களை இது வளர்த்து உங்களுக்கு சாப்பாடை போட்டு படிக்க வச்சு நல்ல வேலை கிடைக்க வரை நல்லா எல்லாம் பண்ணி விட்டா அசால்ட்டா நீங்க வந்து தெருவில் வந்து வீசிட்டு போயிருவீங்க. நாயை விட மோசமா. ஏண்டா அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ ஏஜ், என்ன பண்ணுவாங்க. கடைசி நேரம் எவன் வந்து கடைசி நேரம் வச்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான புள்ள. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விடையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் உமாவுக்கு தான் நான் கொடுப்பேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக ஏதாவது ஒன்றா கூட நம்ம வந்து வீட்டு ஃபஸ்ட்டு கேட்குறது பார்த்தீங்கன்னா எங்கள் உமாட்ட தான் கேட்பேன். இதோட யார்ட்டையுமே நான் கேட்டதே கிடையாது. எதுவுமே நான் லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வரத்துக்கு என்ன வேணாலும் ஆகட்டுமே, நம்ம அம்மா அப்பா வந்து ஒத்துவே கூடாது. அதை விட ஒரு மோசமான ஒரு தப்பு கிடையவே கிடையாதுங்க. அது கண்டிப்பாக வந்து அவங்க அனுபவிப்பாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பார்த்துட்டு. அதில் நீ என்னன்னால ஒரு எபிசோடு பார்த்துருந்தேன், அந்த காட்சி கிடைக்கல எனக்கு. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா உமாவை சொல்லிப்பாங்க, அம்மா வந்து என்ன பண்ணிங்கன்னா நல்ல பாசமாக வளர்த்த புள்ள வந்து ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து எங்கேயோ போயிட்டான். ஒரு கான்டாக்ட் இல்லை, பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாதான், எங்கே இருக்க எதுவுமே தெரியாது போல. அம்மா சொன்னாங்க, என்ன வந்து என் புள்ள எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுவே எனக்கு போதும். அவங்க மனசை பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவன் எங்கேயோ போயிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, சொல்லிட்டு என்ன எதுக்கும் கேட்கல. அதனால அவங்க அவர் மேலே வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உமா தாங்க. எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உமாவாக தான் இருக்கும். அதனால வந்து இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்து மாதிரி பண்ணிடே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த தப்பு திருப்பி உங்களுக்கே வந்து சேரும் 100%. அது இன்னும் நம்மளும் வந்து பிள்ளைய பற்றி நம்ம பிள்ளைய வளர்த்து விடுவோம், கடைசியில் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்கு நமக்கே நடக்கும் கண்டிப்பாக. அதனால் என்ன பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து உமா வந்து மரியாதை கொடுத்து பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை அது. பாய் பாய், வரட்டா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.